தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக திமுக தொடுத்த வழக்கில் ஒரு மிக முக்கியமான உத்தரவு என்பது வந்திருக்கிறது. திமுக தரப்புக்கு இது முதல் வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது. என்ன நடந்தது உச்சநீதிமன்றத்தில்? குறிப்பாக எஸ்ஐஆர் விவகாரத்தில் நீங்கள் தனியாக ஒதுக்கி வைத்த 1,16,00,000 வாக்காளர்களுடைய விவரங்களை உடனடியாக வெளியிட வேண்டும் என அதிரடியான உத்தரவை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு வெளியிட்டிருக்கிறது. அதே போல தேதி குறிப்பிடப்படாமல் எஸ்ஐஆர் தொடர்பான வழக்குகளில் இறுதி தீர்ப்புக்கான விஷயங்கள் என்பது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் தீர்ப்பு வரலாம். இந்த 1,16,00,000 வாக்குகளுடைய பட்டியலை இப்போது திமுகவின் காரணமாக எல்லோரும் பெறுவதற்கான எல்லா கட்சிகளுக்குமான வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. என்ன நடந்தது உச்சநீதிமன்றத்தில்? திமுக தரப்பில் திரு RS பாரதி தொடுத்த வழக்கு என்ன, நீதிமன்றத்தில் நடந்ததை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. லைவ்லால ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாடு எஸ்ஐஆர் சுப்ரீம் கோர்ட் டைரக்ட்ஸ் பப்ளிகேஷன் ஆஃப் 1.16 crore நேம்ஸ் சர்வ்டு நோட்டீசஸ் சைட்டிங் லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரில் 1,16,00,000 பேரை வாக்காளர்களை 1,16,00,000 வாக்காளர்களுக்கு லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ் நீங்கள் ஒதுக்கி வச்சிருக்கிறீங்க. அதாவது அவங்க அவங்க 2002 அவங்க அப்பா பேரோ அம்மா பேரோ ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம். அவங்க அதே அட்ரஸில் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் எங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு நீங்கள் ஒதுக்கி வச்சிருக்கிறீங்க. இந்த 1,14,00,000 பேர் யாருன்னு சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் நோட்டீஸ் போகுமே தவிர அதுலேயும் பல பேருக்கு நோட்டீஸ் போடலாங்கிறாங்க. கட்சிகளுக்கு அது குறித்து எதுவுமே தெரியாது. இதை எதிர்த்து இந்த கிளாஸை சேலஞ்ச் பண்ணி திமுகவின் தரப்பில் அதனுடைய அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ஒரு வழக்கை தொடுக்கிறார். அது உச்சநீதிமன்றத்தில் நம்பர் ஆகுது. ரிட் பெட்டிஷன் சிவில் நம்பர் 1072/2025 என்று RS பாரதி திமுகவின் சார்பில் தொடுத்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. 2 நீதிபதிகள் அமர்வு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் ஜாய்மல்யா பக்ஷி ஆகியோர் விசாரிக்கிறார்கள். விசாரிக்கும் போது திமுக தரப்பில் ஆஜரானவர்கள் வைத்த வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. என்ன அப்படின்னா, நீங்க கம்ப்ளீட்டா இதற்கு முன்பாக அவங்க 2002 இருந்தாங்கன்னா இருந்தாங்க, ஆனா சந்தேகம்னு ஒதுக்குறீங்க. இப்போ ஆனா சந்தேகம்னு ஒதுக்குனவங்க சம்பந்தப்பட்டவங்க அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு வேலை விஷயமா போயிருக்கலாம். நீங்க கடிதங்கள் அனுப்புறீங்களா, இல்லைன்னா ஓப்பனா நீங்க ஒரு பொது வெளியில் ஒரு வெப்சைட்டில் போட்டிங்கன்னா நான் அடித்து தேடி என் பேர் இருக்கான்னு பார்த்துட்டு நான் அந்த பூத்துக்கு வருவேன். நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துவதற்கு ஏன் பொது வெளியில் அந்த டொமைனை போடலை என்கிற கேள்வியை இங்கு திமுக தரப்பில் ஆஜரானவர்கள் வைத்த பிறகு மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் அவர்கள் RS பாரதிக்காக திமுகவுக்காக ஆஜராகிறார். அந்த பக்கம் எலெக்ஷன் கமிஷன் சார்பாக மூத்த வழக்கறிஞர் தம்மா சேஷாத்ரி நாயுடு அவர் ஆஜராகிறாரு. தமிழ்நாடு அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அமித் ஆனந்த் திவாரியும் மாநில அரசின் சார்பில் அவங்க சில வைக்கிறாங்க. அரசினுடைய தரப்பிலிருந்து என்னென்ன கோரிக்கைகள் அந்த விஷயத்தில் அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னங்கிறதையும் வைக்கிறாங்க. இதை வைத்ததை முழுமையாக விசாரித்த பிறகு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு உடனடியாக உத்தரவுகளை பிறப்பிக்கிறார்கள். கூடுதலாக அதாவது இப்போ நீங்கள் உடனடியாக இந்த 1,16,00,000 பேரோட பேரை பொது வெளியில் பப்ளிஷ் பண்ணணும். ஒன்று. இரண்டாவது, இந்த விஷயங்களை BLAs பூத் லெவல் ஏஜென்ட்டுகளுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். அந்தந்த வார்டு வாரியாக பூத் வாரியாக பிரித்து பூத்துலேயும் டிஸ்பிளே பண்ணணும். ஓப்பன் ஃபோரமில் போடணும். அது நீங்கள் வெப்சைட்டில் போடுறீங்களா, எதில் போய் போடலாம், அது உள்ளே தனிநபர் ஓட்டர் ஐடி என்ன வச்சு பார்க்க முடியுமா, இல்லை தொகுதி வாரியாக அவங்க இப்போ டவுன்லோட் பண்ணி பார்க்கணுமா, அது உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன். அதே போல் அந்தந்த பகுதிகளில் கட்சிகளுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸாக பதிவு செய்யப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த லிஸ்ட் ஆக்சசபிலிட்டி கொடுக்கணும். நாலாவது, இப்படி நீங்கள் ஒதுக்கி வைத்த லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி என்கிற பெயரில் சந்தேகத்துக்குரியவர்கள் ஒதுக்கி வைத்தவர்கள் உங்ககிட்ட ஃபில் பண்ண வராங்க, இல்லைன்னு அதை கிளியர் பண்ண வராங்க எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு. அப்படி வரும்போது தனிநபர்களாக மட்டும் வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவர்களோடு கட்சியை சேர்ந்த BLAக்கள் கூட வருவாங்க. வருவதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். கூடுதலாக இப்போ 1 கோடி பேருடைய லிஸ்ட்டை நீங்கள் போடுறீங்கன்னா ஏற்கனவே SIR தொடர்பான விஷயங்களுக்கு நீங்கள் சில சென்டர்கள் அமைச்சிருப்பீங்க. அதுக்கான உதவி முகாம்கள், பெயர் சேர்த்தல் முகாம், பெயர் நீக்குதல் முகாம், இந்த மாதிரிலாம் முகாம் போட்டிருப்பீங்க. அந்த எண்ணிக்கை இதற்கு பத்தாம போகலாம். அப்போ தேவை ஏற்பட்டால் அந்த முகாம்களினுடைய எண்ணிக்கையை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை கொண்டு வராங்க. இது போக ப்ராக்டிகலி பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்க, இதே மாதிரி இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னா ஒன்றும் இல்லை. போன வாரம் மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அவங்க கட்சி தரப்பில் போடப்பட்ட ஒரு வழக்கு, அதில் இடப்பட்ட உத்தரவை தமிழ்நாட்டுக்கும் இப்போது
அப்ளை ஆகும்னு உச்சநீதிமன்றம் பிராக்டிகலி அதை ஒரு முன்னுதாரணமாக காட்டி இப்போது இந்த உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இந்த இடம் ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்கது. நீங்கள் மாநில உரிமை சார்ந்த ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வெறும் ஒரு மாநிலத்துக்கு மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் போய் பொருந்தக்கூடியதாக ஆகும். அதுக்குள்ள ஒரு பொதுநல நோக்கம் இருக்கு. ஒன்று, இது கடந்த காலத்தில் கவர்னர் வழக்கில் தமிழ்நாடு வாங்கிய தீர்ப்பு என்பது எல்லா மாநிலங்களுக்கும், கேரளா அதுக்கு பிறகு கேஸ் போட்டாங்க, பஞ்சாப் போட்டாங்க, வெஸ்ட் பெங்கால் அதை வேற விதமாக யூட்டிலைஸ் பண்ணி அதை கோட் பண்ணாங்க. இது பயன்பட்டது. இப்போ மம்தா பானர்ஜி எஸ்ஐஆரில் போராடி வாங்கிய ஒரு தீர்ப்பு மற்ற மாநிலங்களுக்கு பயன்படுகிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டிலிருந்து திமுக போட்டுருக்கிறாங்க, தாவேக்கா அவங்க ஒரு மனுவை போட்டாங்க. பட் அவங்க இதில் கிளப் பண்ணிக்கல, அவங்க தனியாக விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. போதுமான பயிற்சி வேணும், டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இந்த மாதிரியான சில பிரேயர்ஸை வச்சு அவங்க போட்ட வழக்குங்கிறது தனியாக இருக்குது. இப்போ திமுக வாங்கி இந்த உத்தரவு வெறும் திமுகவுக்கு மட்டும்தானா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடிய உத்தரவாக இது மாறி இருக்கு. ஏன்னா ஓட்டு நீக்கப்பட்டது வெறும் திமுக காரங்க மட்டும்தான் நீக்கப்பட்டிருக்குமான்னு சொல்ல முடியாது. அதிமுக காரங்களுக்கு போயிருக்கலாம், பாஜக, நாம் தமிழர், தாவேக்கா, யாருக்கு வேணாலும் போயிருக்கலாம். அந்த லாஜிக்கல் டிஸ்கிரிமினேஷன்ல அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கலாம். அப்போ அவங்க கொண்டு போய், ஏன்னா சமீபத்தில் கடந்த மாதம் ஒரு காணொலி கூட வைரல் ஆச்சு. சீமான் அவர்கள் வேட்பாளராகவே கடந்த தேர்தலில் அறிவித்த ஒருவர், அவரையும் அவருடைய கணவரையும் உயிரிழந்ததாக சொல்லி நீக்கி இருக்கிறாங்க. அவங்க போகிறாங்க, நான் இறந்துட்டேன்னு எப்படிங்க நீங்கள் எனக்கு போட்டு என் பேரை நீக்குவீங்கன்னு அவங்க போய் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே கேட்டு பிரச்சனைனா அவங்களுடைய உரிமையை கோரி அங்கே பண்ண அந்த அவங்க கேட்ட கேள்விகள் அப்படிங்கிறது வைரல் ஆச்சு. அப்போ இந்த மாதிரி நீக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கும் சேர்த்ததாக இந்த ஆர்டர் இருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் கூட இப்போ ஹைலைட் என்னன்னா, எஸ்ஐஆர் தான் உங்களுக்கு ஏற்கனவே முடிஞ்சு போச்சு தேதி என்னும் போது இல்லை, அது 30ஆம் தேதியோட முடிஞ்சிருக்கணும். ஆனால் அடுத்து இப்போதான் நீங்கள் லிஸ்ட்டையே வெளியிட போறீங்க. பொதுவெளிக்கு இந்த லிஸ்ட் வந்ததுன்னா இதை பார்த்துட்டு புதுசாக ஒரே நாளில், இப்போ நேற்றைக்கு இரவே வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஒரு நாளைக்குள்ள வெவ்வேறு இடங்கள்லேருந்து வர முடியாது. எனவே கூடுதலாக 10 நாட்கள் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர்ல லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ் அதில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க வர்றதுக்கான காலக்கெடுவும், புதிதாக பெயரை சேர்ப்பது வாக்காளர் பட்டியலில் என்பதற்கான அந்த ப்ராசஸ்க்குள்ள போகிற போட்டு சேர்க்கக்கூடியவர்கள், இது இரண்டுக்கும் நாங்கள் காலக்கெடுவை நீட்டிக்கிறோம் அடுத்த 10 நாட்களுக்கு என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ஸோ ஆப்வியஸாக இதில் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக அந்த ஆர்டர் வந்து நம்ம அதை பார்த்து சொல்லலாம். வெஸ்ட் பெங்காலில் கூடுதலாக ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார், தலைமை நீதிபதி அமர்வு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, இதில் வந்து 10ஆம் வகுப்பு அட்மிட் கார்டு, 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டு, நீங்கள் 10ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுதி உங்களுக்கான மார்க் ஷீட் இருக்குது, நீங்கள் அதில் பாஸ் பண்ணுறீங்க, ஃபெயில் ஆகிறீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 10ஆம் வகுப்பு நீங்கள் எழுதுறீங்கன்னா அரசு அங்கீகாரம் கொடுத்துருந்தாலும் நீங்கள் எழுதியிருக்க முடியும். அதையும் கூட ஒரு ஆவணமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என கடந்த உத்தரவில் நம்முடைய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள், தலைமை நீதிபதி அமர்வு. அதுவும் தமிழ்நாட்டுக்கு பொருந்துகிறதா? ஏன்னா ப்ராக்டிக்கலி அவங்க வந்து இன் ஜென்ரல் அப்ளைட் த ஆர்டர் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லிட்டாங்கனாலும் கீ டைரக்ஷன்ஸில் அது இருக்காங்கிறத மட்டும் கம்ப்ளீட்டாக ஆர்டர் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். 10 நாட்களுக்குள்ளாக இதை செய்து முடிக்க வேண்டும். டாக்குமெண்ட்ஸ், அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பிஎல்ஓஸ், தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் கண்டபடியில். இன்னொன்று, அரசு தரப்புக்கு போன உத்தரவுங்கிறது, இந்த பணியை செய்யறதுக்கு கூடுதலாக அதிகாரிகள் தேவைப்படலாம். எனவே மாநில அரசு அதுக்கான வேலைகளை செய்ய வேண்டும். ஏன்னா இப்போ எக்ஸஸாக 1 கோடி பேரில் லிஸ்ட்டை பார்த்துட்டு ஒரு அதில் பாதி வராங்கன்னு வச்சுக்கோங்க, 50 லட்சம் பேர் கூடுதலாக வராங்கன்னா ஏற்கனவே இருக்கிற அதிகாரிகள் ஒரு நாளைக்கு இத்தனை பேரை தான் பார்க்க முடியும் அப்படின்னா பிஎல்ஓஸ் பத்தாது. ஸோ கூடுதலாக ஆட்களை நீங்கள் டெப்டேஷனில் அனுப்புகிறதோ அந்த ஒர்க் ஃபோர்ஸை மாநில அரசு கொடுக்கணும். அவர்களுக்கான என்ன ஊதியமோ அந்த ஊதியம் கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும், இதையெல்லாம் மாநில அரசு பார்த்துக்கணுன்ட்டாங்க. தமிழ்நாடு அரசு அதில் எந்த மாற்று கருத்தும் தெரிவிக்கல, நாங்கள் பண்ணிக்கிறோம் என்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் என்ன ரீசன் நீங்கள் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா என்ன காரணத்திற்காக அவரின் மீது சந்தேகப்படுகிறீர்கள்? இப்போ உதாரணத்துக்கு அமர்த்தியா சென்னுக்கு சொன்னாங்க இல்லைங்களா, இந்தியாவுக்காக நோபல் பரிசு பெற்றுக் கொடுத்தவர், அவருக்கும் அவருடைய தாயாருக்கும் வயது வித்தியாசம் 15 வயதுக்கு கீழே இருக்கிறது. ஆக்சுவலாக 19-20 வயசு கீழே இருக்கு. அந்த அவருக்கே இன்னைக்கு வயசு ஏறதால 90 வயசு நெருங்க போறாரு. 90 வருஷத்துக்கு முன்னாடி 18-19 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்களா? இந்தியாவில் 1911கள் 21களில் 5 வயதுக்கும் கீழே வந்து திருமணமாகி கணவனை இழந்தவர்கள் கைம்பெண்கள் நீங்கள் லிஸ்ட் வச்சுருந்தீங்க. பிலோ 1 வயசு 2 வயசு இதிலெல்லாம் இருந்தது. இப்போ 90 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சூழலை நீங்கள் பொருத்தி பார்க்க மாட்டீங்களா? அதுவும் 15 வயசு கம்மிங்கிறீங்க, 15 வயசு இல்லை, ஏறதாழ 19-20 வயது வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்காம கொள்ளாமல் ஏதோ ஒரு வகையில் கொடுத்து விட்டுட்டு அவமானப்படுத்தி இருக்கிறீர்கள். இதுக்கு முன்பாக இந்திய அரசினுடைய ஃபாரின் செக்ரட்டரியாக, வெளிநாட்டு தூதராக இருந்தவர்கள் எல்லாம் ஓய்வு பெற்றவர்
படித்தவர், ஆர்மியில் வேலை பார்த்தவர், அவரெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் இந்தியரான்னு சந்தேகமாக இருக்குது, உங்கள் அப்பாவோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டை கொண்டு வாங்கன்னா என்னது இது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அந்த காரணங்களை மென்ஷன் பண்ணி நீங்கள் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் இந்த விஷயங்களை எலெக்ஷன் கமிஷனோட கோஆர்டினேட் பண்ணி இதை எப்படி அடுத்த கட்டமாக துரிதமாக முடிப்பது, சிக்கல் இல்லாமல் முடிப்பது அப்படிங்கிறதுல சேர்ந்து பயணிக்க வேண்டும். அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய எஸ்பிஸ், சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸஸ் எல்லாரும் எல்லா மாவட்டங்களிலும் இந்த சம்பவங்கள் நடக்கும்போது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இல்லாமல் ஏதாவது ரசாபாசமாகி முட்டல், மோதல், உரசல், இது ஆக்சுவலாக மேற்கு வங்கத்தில் அப்ளை பண்ணது அது இங்கேயும் பொருந்தது. ஏன்னா மேற்கு வங்கத்தில் உங்களுக்கு அரசு அலுவலகங்கள் சூறையாடப்பட்டது, அது திடீர்னு ஒரு 700 பேர் போய் ஆஃபீஸே சூறையாடி இருந்த ஃபைல்கள் எல்லாம் கொண்டு வந்து கிழிச்சு போட்டு இது பண்ணி அந்த மாதிரிலாம் சிக்கலானதுனால கொடுக்கப்பட்டது. இங்கே தமிழ்நாட்டில் அப்படி எந்த அசம்பாவிதமும் இல்லாவிட்டாலும் அதை உறுதிப்படுத்திக்கோங்க என்பதை சொல்லுகிறார்கள். அதே போல் தேர்தல் ஆணையம் இதில் தான் முக்கியமானது. வெறும் அன்னைக்கு மேற்கவங்க வந்தாங்க, அவங்க கேட்டாங்க, வாங்கிட்டு போயிட்டாங்க, இன்னைக்கு தமிழ்நாடு வந்துச்சு, அவங்க கேட்டாங்க, வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு இல்லாமல் இப்போது ஒரு ஆம்னிபஸ் ஆர்டரை இந்த உச்சநீதிமன்றம் பாஸ் பண்ணுது. என்ன அர்த்தம்னா, இப்போது மீதி எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் எஸ்ஐஆர் நடக்கிறதோ, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இதற்கு பிறகு எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் நீங்கள் இந்தியா முழுக்க நடத்த போகிறீர்களோ அது அத்தனைக்கும் இந்த உத்தரவு பொருந்தும் என்பதை, அதாவது இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனித்தனியாக வந்து பெட்டிஷன் போடணும்லாம் எதிர்பார்க்காதீங்க. அந்த ஸ்டேட்டோ அல்லது ஸ்டேட்டில் இருக்க ஒரு கட்சியோ, ஏன்னா இப்போ பிஜேபி ஆளுங்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சி கேஸ் போடாது, ஆனால் எதிர்கட்சி ஆஃபீஸாக கேஸ் போடும். இப்போ எலெக்ஷன் கமிஷனை எதிர்த்து யோகி ஆதித்யநாத் வழக்கு போட போகிறது இல்லை, ஆனால் அகிலேஷ் யாதவ் வழக்கு போடுவார். அங்கே நிதிஷ்குமார் போட மாட்டார், ஆனால் தேஜஸ்வி யாதவ் போடுவார். அந்த மாதிரி வரும்போது திரும்ப உச்சநீதிமன்றம் எடுத்து அந்த வழக்கை விசாரித்து, நீ யோசிக்க 36 ஸ்டேட் ஆளுக்கு இதே மாதிரி கேஸை போட்டு ஒவ்வொரு நாள் விசாரணைக்கு வந்து அடுத்த வருஷம் எஸ்ஐஆரை பற்றியே நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரு முறை சொன்னது தான். தேர்தல் ஆணையம் இதே ப்ரொசீஜரை, இதே ஸ்டெப்ஸை அடுத்து இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் ஃபாலோ பண்ணணும் என்கிற உத்தரவையும் இந்த நீதிமன்றம் இடுகிறது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இது வெறும் திமுகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு நம்ம பார்க்கறத விடவும் வெளிப்படைத்தன்மையான எஸ்ஐஆர் ப்ராசஸ், வெளிப்படைத்தன்மையை தேர்தல் ஆணையம் பின்பற்ற வேண்டும் என்கிற டிரான்ஸ்பரன்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவும், இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் சிக்கல் இருக்குது, இவ்வளவு வேகமாக நீங்கள் செய்கிறதே சிக்கலுக்குரியது தான், அதில் நிறைய தவறுமாக இருக்கிறீங்க, நீங்கள் மெஷின் ரீடபிளுக்குள்ளே நிறைய கோளாறுகள் பண்ணுறீங்க, மெஷின் ரீடபிளாக எங்களுக்கு விட மாட்டீங்க, இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் கூட குறைஞ்சபட்சத்தை உறுதி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த சூழலில் எல்லா மாநிலங்களிலிருந்தும் பலவிதமான வழக்குகளை தொகுத்து விரைவில் எல்லா இருதரப்பு வாதங்கள், பலதரப்பு வாதங்கள், ஏன்னா அதில் இன்டர்மிட்டன்ட் இடையீட்டு மனுதாரர்களாக பலரும் உள்ள வந்தாங்க, இன்டர்ஜங்ஷனாக. அவங்க எல்லாருடைய தரப்பையும் கேட்டுவிட்டு தேதி குறிப்பிடப்படாமல் வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு அர்த்தம் தீர்ப்பை நாங்கள் கொடுக்குறோம் என்பதாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. தீர்ப்பு எப்படி வேண்டுமானாலும் வரலாம், தேர்தல் ஆணையத்தில் இதில் இருக்கா இல்லையா, ஏன்னா பல நேரங்களில் அப்சர்வேஷன்ஸில் அழுத்தம் திருத்தமாக கேள்வி கேட்பாங்க, தீர்ப்பு வேறு விதமாக கன்க்ளூஷனில் இன்ஃபரன்ஸ் போயிடும், அப்படியும் கூட வரலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் அதற்கான போராட்டத்தை தொடர்ந்து செய்த அத்தனை பேரும் உள்ளபடியே பாராட்டத்தக்கவர்கள். அவர்களுடைய ஜனநாயகத்தின் மீதான தாக்குதலுக்கு எதிரான ஒரு எதிர்வினையாக நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ் லிஸ்ட் வருகிறதா, ஏன்னா எஸ்ஐஆர்னுடைய லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர், அந்த டிராஃப்ட் வந்தது இல்லையா, அந்த டிராஃப்டில் உங்கள் பெயர் இருந்தால் அது கடைசி வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அதில் லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ்னு நோட் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருக்கலாம். அப்படி வருகிறதா இல்லையா என்பதை இப்போது உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸோ அல்லது பூத் லெவல் ஏஜென்ட்ஸோ யார் இருக்கிறாங்களோ அவர்களை அணுகினால் இந்த விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும். எல்லோரும் ஒரு முறை உங்களுடைய வாக்குகள் உறுதியாக இந்த முறை செலுத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறதா என்பதை பார்த்து விடுங்கள். அப்படி இல்லை, நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஃபார்ம் 6 கொடுத்து சேர்ப்பதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும். இந்த தேர்தலில் நம்முடைய வாக்கை செலுத்துவது என்பது மிக முக்கியமானது. யாருக்கு செலுத்துவது என்பது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பம், உரிமை சார்ந்தது. ஸோ பார்ப்போம் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போதுங்கிறத பார்த்துட்டு விரிவாக வேறொரு காணொலியில் சந்திக்கலாம்.